தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கான நம்ம அல்ட்ரா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் உடம்பை தியாகம் செய்த நடிகர் என்று சொன்னால் முதலில் நினைவுக்கு வருபவர் விக்ரம் அவர்கள்தான். ஒரு காலத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் சுற்றித் திரிந்த ஒரு சாதாரண மனிதர் இன்று இந்திய சினிமா மதிக்கும் நடிகராக மாறினார். அந்த மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிறது வலி, கண்ணீர், தியாகம். விக்ரம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. பல படங்கள் ஃப்ளாப், வாய்ப்புகள் இல்ல. ஒரு விபத்து காரணமாக காலில் பெரிய காயம். டாக்டர்கள் கூட நடிக்க முடியாதுன்னு சொன்னார்கள். ஆனா அவர் மனசு மட்டும் உடையல. வாழ்க்கையை மாற்றிய படம் சேது திரைப்படம். இந்த படத்துக்காக அவர் கடுமையாக உடல் எடை குறைத்தார். கிளைமாக்ஸ் சீனில் அவர் நடிச்சது இல்ல, அவர் வாழ்ந்தாரு. அந்த படம் அவரை சியான் ஆக்கியது. அடுத்ததாக பிதாமகன் திரைப்படம். பேசாமல் மனிதர்களை தவிர்த்து தனியாக வாழ்ந்தார். அந்த கேரக்டருக்காக, அந்த அர்ப்பணிப்புக்காக தேசிய விருது. அடுத்ததாக அந்நியன் திரைப்படம். ஒரே படத்தில் 3 கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டருக்கும் வேறு உடல் மொழி. இது சாதாரண விஷயம் இல்ல. அம்பி என்ற வழக்கறிஞர் மிகவும் நேர்மையானவர். சமூகத்தில் நடக்கும் அநியாயங்களை தாங்க முடியாமல் மன அழுத்தம் காரணமாக மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் உருவாகிறது. அவரின் 3 முகங்கள். அம்பி அமைதியான, சட்டத்தை மதிக்கும் மனிதன். பிரேமோ ஸ்டைலான, காதல் மனம் கொண்டவர். அந்நியன் சட்டத்தை மீறுபவர்களுக்கு கொடூர தண்டனை வழங்கும் மனிதன். விக்ரம் அவர்கள் இந்த படத்துக்காக 3 வேடங்களுக்கு 3 விதமான பாடி லாங்குவேஜ். பிரேமோவுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்டைலிஷ் லுக், அந்நியனுக்கு இன்டென்ஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அம்பிக்கு சாதாரண மென்மையான நடை. ஒரே படத்தில் 3 மனிதர்களாக வாழ்ந்தார். அடுத்ததாக ஐ திரைப்படம். இந்த படத்தில் விக்ரம் அவர்கள் லிங்கேசன் என்ற சாதாரண இளைஞன் மிஸ்டர் தமிழ்நாடு ஆக வேண்டும் என்ற கனவு காண்கிறார். அவருடைய வாழ்க்கையில வரும் மாடல் தியாகராஜன். காதல், பொறாமை, துரோகம் அனைத்தும் சேர்ந்து அவர் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. இந்த படத்துக்காக விக்ரம் அவர்கள் 2 எக்ஸ்ட்ரீம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணினார். பல மாதங்கள் கடுமையான ஜிம், ஹை புரோட்டீன் டயட், 8 கிலோக்கும் மேல் பாடி வெயிட், 50 கிலோக்கும் குறைவாக குறைத்தார். கிட்டத்தட்ட சாப்பாடு இல்லாம, தினமும் பல மணி நேரம் மேக்கப். ஒரு மனிதன் இவ்வளவு பாடி வெயிட்டோட் குறைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவர் சந்தித்த சிரமங்கள்: ஹார்மோன் இம்பேலன்ஸ், உடல் சோர்வு, சில நேரங்களில் மயக்கம், ஷூட்டிங் டிலே காரணமாக நீண்ட நாள் பிசிக்கல் ஸ்ட்ரெயின். ஆனா அவர் ஒரு விஷயத்தையும் பப்ளிக்ல சொல்லல. இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் 3 வருடம் எடுத்தது. சைனா, கேரளா, சென்னை பல இடங்களில் படப்பிடிப்பு. மேக்கப் மட்டும் போட 6-8 மணி நேரம் எடுத்ததாம். அந்த நிலையில கூட அவர் பேஷன்ஸ் இழக்கல. படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கினாலும் விக்ரம் அவர்கள் நடிப்பு மட்டும் யுனானிமஸ் அப்ரிசியேஷன். கிரிட்டிக்ஸ் கூட சொன்னாங்க, இந்த லெவல் டெடிகேஷன் இந்திய சினிமாவில் அரிது. ஒரு நடிகர் வெற்றி பெற வேண்டும் என்றால் டேலண்ட் மட்டும் போதாது, உடல் வலி, மனவலி, தியாகம், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு விக்ரம் அவர்கள் உருவாகிறார். நடிப்பு ஒரு வேலை அல்ல, அது ஒரு உயிர். ஐ படம் வெறும் சினிமா இல்ல, ஒரு மனிதன் தனது உடம்பை தியாகம் செய்த கதை. அடுத்ததாக காசி திரைப்படம். ஒரு மனிதன் கண்களை இழந்தால் வாழ்க்கை முடிந்து விடுமா? அல்ல, அதை நிரூபித்த படம்தான் காசி. இந்த படத்துல சியான் விக்ரம் அவர்கள் ஒரு பார்வையற்ற பாடகராக நடித்தார். இந்த படம் சாதாரண காதல் கதை இல்ல, இது மனதை உருக்கும் வாழ்க்கை கதை. காசி கண் பார்வையற்ற இளைஞன், ஆனா மனசு நிறைந்தவர். பாடலால் வாழும் ஒரு நல்ல உள்ளம். அவரை காதலிக்கும் பெண், ஆனா உண்மை தெரிந்த பிறகு வாழ்க்கை மாறுகிறது. காதல், தியாகம், தன்னம்பிக்கை, இதுதான் காசி. இந்த படத்துக்காக விக்ரம் அவர்கள் உண்மையிலேயே பார்வையற்றவர்களுடன் நேரம் கழித்தார். கண்களை ஃபோக்கஸ் பண்ணவும் நடிப்பு, கண் பார்வை இல்லாதவர்களின் பாடி லாங்குவேஜ், நடக்கும் விதம், பேசும் விதம் அனைத்தும் ரியலிஸ்டிக். அவர் நடித்தது போல இல்லை, அவர் உண்மையிலேயே காசி ஆகி வாழ்ந்தார். இசை இளையராஜா, பாடல்கள் மனதை தொடும். படத்தின் ஒவ்வொரு காட்சியும் கண்ணீர் வர வைக்கும். இந்த படம் நிரூபித்தது ஒன்று, உடல் குறைபாடு வாழ்க்கை குறைபாடு இல்ல. அடுத்ததாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்தில் ஒரு குள்ள மனிதராக நடித்தார். சிஜி இல்ல, விஎஃப்எக்ஸ் இல்ல, முழு படம் முழங்காலில் நடந்து நடித்தார். கேமரா டெக்னிக் பிளஸ் பாடி கண்ட்ரோல். பல மணி நேரம் வலி தாங்கினார். அந்த டெடிகேஷன் தான் அந்த கேரக்டரை லெஜெண்டரி ஆச்சு. அடுத்ததாக இந்தியன் திரைப்படம். இந்த படத்தில் அவர் 2 வேடம். இளைஞன், 19 வயது சுதந்திர போராட்ட வீரர். ஓல்ட் மேக்கப் போட 4-5 மணி நேரம் எடுத்ததாம். அந்த ஹெவி மேக்கப்ல கூட ஃபைட் சீன்ஸ். அந்த வயதான மனிதனின் கண் பார்வை, நடக்கும் விதம், அது நடிப்பு இல்ல, அது வாழ்ந்த கேரக்டர். அடுத்ததாக தசாவதாரம் திரைப்படம். ஒரே படத்தில் 10 வேடம். அமெரிக்க விஞ்ஞானி, வயதான பாட்டி, சிங்கப்பூர் துப்பறியும் அதிகாரி, வில்லன், ஒவ்வொரு வேடத்துக்கும் வேற மேக்கப்.
வேற பாடி லாங்குவேஜ், வேறு குரல், மேக்கப்போட தினமும் 6-8 மணி நேரம். அது சாதாரண விஷயம் இல்ல சார். அவர் சந்தித்த கஷ்டங்கள், ஹெவி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் காரணமாக ஸ்கின் அலர்ஜி, உடல் வலி, நீண்ட நேர ஷூட்டிங். ஆனா அவர் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணல. நடிப்பு ஒரு தொழில் இல்ல, அது ஒரு ஆராய்ச்சி. அதை வாழ்நாள் முழுவதும் செய்து காட்டியவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். தமிழ் சினிமாவில் ஹீரோவாக மட்டுமல்ல, ரிஸ்க் எடுக்க தயங்காத நடிகர் யார் தெரியுமா? அவர்தான் தல அஜித் குமார் அவர்கள். வில்லன் திரைப்படத்தில் அஜித் குமார் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்தார். ஒரு வேடம் மென்மையான அன்பான அண்ணன், மற்றொரு வேடம் கோபம் நிறைந்த இன்டென்ஸ் மனிதன். 2 கேரக்டருக்கும் வேற பாடி லாங்குவேஜ், வேறு கண் பார்வை, வேறு மனநிலை. அந்த எமோஷனல் சீன்ஸ்ல அவர் நடிப்பு. இது ஆக்டிங் இல்ல, அது உண்மை உணர்ச்சி. உடல் வலி இருந்தும் நடிப்பு. அஜித் குமார் அவர்களுக்கு பல ஸ்பைன் சர்ஜரி நடந்தது. பைக் ஆக்சிடென்ட் காரணமாக கடுமையான பேக் பெயின். ஆனா அந்த வலியோட கூட ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணினார். ஸ்டண்ட் சீன்ஸ்ல பாடி டபுள் அதிகம் யூஸ் பண்ணாம தானே முயற்சி செய்தார். ஆழ்வார் படத்தில் அவர் ரகட் லுக், வெயிட் கெயின், இன்டென்ஸ் ஃபைட் சீன்ஸ், லாங் ஹேர் ஸ்டைல். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய வெற்றி இல்ல, ஆனா டெடிகேஷன் மட்டும் 100%. மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, பலர் பேசுறது ரிசல்ட்டை பத்தி தான், ஆனா ஒரு நடிகரின் முயற்சி பத்தி எவ்வளவு பேர் பேசுறாங்க? பேக் பெயின் இருந்தும், ஆபரேஷன் பிறகும் ஆக்ஷன் சீன்ஸ் பண்றது சுலபமா? அதான் தல வெற்றி வரலாம், போகலாம், ஆனா முயற்சி மட்டும் நின்று விடக்கூடாது. அதை வாழ்ந்தவர் அஜித் குமார் அவர்கள். அடுத்ததாக நடிகர் சூர்யா அவர்கள். வாரணம் 1000 இந்த படத்தில் சூர்யா அவர்கள் 2 வயது கேரக்டரில் நடித்தார். இளம் வயது காதலன், வயதான தந்தை, அதுவும் ஒரே படத்துல. 6 பேக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். படத்தின் ஒரு கட்டத்துல அமெரிக்காவில் இருக்கும் இளைஞன் மாதிரி மஸ்குலர் லுக். அதற்காக டெய்லி 2-3 மணி நேர ஜிம், ஸ்ட்ரிக்ட் டயட், ஆயில் ஜங்க் ஃபுட் இல்ல, ஹை புரோட்டீன் மீல்ஸ், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைத்தார். அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் 6 பேக் ரேர். சூர்யா அவங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சவர். இந்த படம் சாதாரண ஆக்ஷன் படம் இல்ல. அப்பா மகன் உறவு, காதல் தோல்வி, ட்ரக் அடிக்ஷன் ஃபேஸ், இந்த எல்லா எமோஷன்ஸையும் பாடி லாங்குவேஜ்ல காட்டணும். மசில் பில்ட் பண்றது ஈஸி இல்ல, அதை மெயின்டைன் பண்ணி எமோஷனல் ஆக்டிங் கொடுப்பது இன்னும் கஷ்டம். உடம்ப மாத்தலாம், வாழ்க்கையையும் மாத்தலாம், மனசு ஸ்ட்ராங் இருந்தா போதும். வாரணம் 1000 ஒரு படம் இல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி. அடுத்ததாக நடிகர் விஷால் அவர்கள். அவன் இவன் இந்த படத்தில் விஷால் அவர்கள் ஸ்குவிண்ட் ஐ, கண் விளக்கு உடன் நடித்தார். ரியல் ஸ்குவிண்ட் லுக் மெயின்டைன் பண்ணினார். ஷூட்டிங் முடியும் வரை அந்த ஐ ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆன் பண்ணாம இருந்தார். ஹெடேக், ஐ ஸ்ட்ரெயின் இருந்துதான். ஒரு கேரக்டருக்காக தன்னுடைய கண் பார்வையை சோதித்தார். திமிரு. இந்த படத்துல ரகட் லுக், லீன் பாடி, இன்டென்ஸ் ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ்ல பல காயங்கள். ஹீரோ இமேஜ் பில்ட் ஆன படம். சண்டைக்கோழி படம், வில்லேஜ் ஆக்ஷன் ஹீரோ லுக், ஹெவி ஸ்டண்ட் சீன்ஸ், பாடி டபுள் குறைவு, பலமுறை ஷூட்டிங்ல காயம். முக்கியமான உண்மை, பலர் ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கறாங்க, ஆனா பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கும் பாடி பெயின் அது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸ்குவிண்ட் ஐ மெயின்டைன் பண்ணி நடிப்பது ஈஸி இல்ல, அது டெம்பரரி எஃபெக்ட் இருந்தாலும் அந்த காலத்தில் விஷால் கடுமையான ஐ ஸ்ட்ரெயின் சந்தித்தார். கேரக்டருக்காக உடம்பை சோதிக்கிறவர் தான் ரியல் ஆக்டர், அதை நிரூபித்தவர் விஷால் அவர்கள். அடுத்ததாக நடிகர் ஆர்யா அவர்கள். சார்பட்டா பரம்பரை. இந்த படத்தில் ஒரு நடிகர் ஜிம்முக்கு போறது சாதாரணம், ஆனா ஒரு கேரக்டருக்காக பாக்ஸராக மாறுவது அது டெடிகேஷன், அதை நிரூபித்தவர் ஆர்யா அவர்கள். இந்த படத்துக்காக 0.6 மாதங்கள் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் ட்ரைனிங், ஸ்ட்ரிக்ட் டயட் கண்ட்ரோல், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைத்தார். ரியல் பாக்ஸர் மாதிரி ஷோல்டர், ஆர்ம் பில்ட், டெய்லி 4-5 மணி நேர ட்ரைனிங், பஞ்ச் வாங்கியும் நடித்தார். ஃபேக் ஆக்டிங் இல்ல, ரியல் இம்பாக்ட். மசில் டேர் ரிஸ்க், இன்ஜுரி சான்சஸ், பாடி பெயின். பாக்ஸிங் ரிங்ல ஷூட் பண்றது ஈஸி இல்ல, ஒரு சீனுக்கு பல முறை பஞ்ச் வாங்க வேண்டிய நிலை. ஹீரோ ஆக இருப்பது ஈஸி, ஆனா பாக்ஸராக மாறுவது டெடிகேஷன். சார்பட்டா பரம்பரை ஒரு படம் இல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி. அடுத்ததாக நடிகர் தனுஷ் அவர்கள். ஒரு மனிதன் பாலைவனத்தில் சிக்கினால் என்ன ஆகும்? தண்ணீர் இல்ல, சாப்பாடு இல்ல, உயிர் பிழைக்க போராட்டம். அதை திரையில் நிஜமாக காட்டியவர் தனுஷ் அவர்கள். மரியான் இந்த படம் ஒரு மீனவ இளைஞன் சுடானில் வேலைக்கு சென்று அங்கே தீவிரவாதிகளால் கடத்தப்படுகிறார் என்ற கதை. அதற்கு பிறகு வரும் பாலைவன போராட்டம், அதுதான் படத்தின் உயிர். இந்த படத்துக்காக தனுஷ் அவர்கள் லீன் பாடி மெயின்டைன் பண்ணினார். ஷூட்டிங் நேரத்தில் உண்மையிலேயே சோர்வாக இருந்தார். டெசர்ட் ஹீட்ல நீண்ட நேரம் ஷூட், சன்லைட் ஹீட், டிஹைட்ரேஷன் ரிஸ்க் இருந்தது. பாலைவன சீன்ல அவர் முகத்தில் தெரியும் வலி, அது ஆக்டிங் மட்டும் இல்ல, அது ரியல் எக்ஸாஸ்ஷன். வாட்டர் ஸ்கேர்சிட்டி சீன்ஸ், முழுக்க டயர்ட், வீக். அவர் ரோல்ல வாழ்ந்தார்.
உயிர் பிழைக்க மனிதன் எவ்வளவு போராடுவான் அதை காட்டிய படம் மரியான். ஹீரோ மாதிரி இல்ல, ஒரு சாதாரண மனிதன் மாதிரி நடித்தார் தனுஷ் அவர்கள். அடுத்ததாக நடிகர் பரத் அவர்கள் காதல். இந்த படத்தில் பரத் அவர்கள் மிகவும் லீன் லுக், ரியலிஸ்டிக் லவ் ஸ்டோரி. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அவர் உடல் மனசு சோர்ந்து போன மாதிரி லுக், வெயிட் குறைத்து நேச்சுரல் அப்பியரன்ஸ் மெயின்டைன் பண்ணினார். 5ஆம் எண். இந்த படம் தான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். 6 பேக் பாடி பில்ட், ஸ்ட்ரிக்ட் டயட், டெய்லி ஹெவி ஒர்க் அவுட். ஒரு ரொமான்டிக் ஹீரோன் இருந்து மஸ்குலர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக சில மாதங்கள் கஷ்டப்பட்டாரு. பாடி பில்ட் பண்றது ஈஸி இல்ல. டயட் கண்ட்ரோல், சுகர் இல்ல, ஆயில் இல்ல, ஷூட்டிங்க்கு முன் இன்டென்ஸ் ஒர்க் அவுட். அந்த டெடிகேஷன் இருந்தாலும் படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய வெற்றி இல்ல. ஆனா முயற்சி 100%. வெற்றி மட்டும் நடிகரை அளவிடாது, முயற்சி தான் உண்மையான அளவுகோல். உடம்பை மாற்றி கேரக்டருக்காக வாழ்ந்தவர் பரத் அவர்கள்.